ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர வைக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு கிறிஸ்பியா மொறு மொறுன்னு சாப்பிட தயாரா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் சர்க்கரை, நம்ம தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது சோள மாவு எடுத்துக்கோங்க, இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதோட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கரையிற மாதிரி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உப்பு நல்லா கரைச்சி இப்போ நான் இன்னைக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ மைதா மாவு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா பசைஞ்சிடலாம். இதுக்கு தண்ணி ஊற்றாம இதுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை ஊற்றி பசைஞ்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியா பசையணும். அப்படியே வச்சிருவோம். இந்த மாவை ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் அப்படியே மூடி வச்சிருங்க, ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, 4 பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை இதில் போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தெளிக்கிற மாதிரி விட்டுனால இது உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். ஸோ உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு, நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, நம்ம வச்சதுக்கும் இப்போக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும், நல்லா உப்பி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம மாவை என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், திரட்டிக்கலாம். இப்போ 4 லேயராக வரிசையாக 4 இது மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்மளோட டோ உள்ளே வச்சுருங்க. நம்ம செஞ்சுருக்க டோ உள்ளே வச்சு நல்லா இதை ஸ்டஃப்பை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதில் அப்படியே ஃபுல்லாக அப்படியே நல்லா டோவில் சைடு ஃபுல்லாக ஊற்றி விட்டு அப்படியே இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம ஓவனில் வச்சிடலாம். 10 minutes நான் ஏற்கனவே ப்ரீ ஹீட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம இதை வச்சிடலாம். இப்போ ஓவனில் வச்சாச்சு. 30 minutes இது நல்லா பேக் பண்ணிக்கோங்க. நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்தோடனே இது ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தாலே தெரியும், நம்மளோட லேயர் ஃபுல்லாக வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. கிறிஸ்பி பியா ஸ்டஃப் லேயர் ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி வேணா என்ன பண்ணணும், மறக்காம நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோல என்ன வேணும்னு செஞ்சு சொல்லி தரேன். ஸோ பை.